பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, த ஜீசஸ் ஐட்டு கால் வீட்டு வழியாக பார்க்குற என் சகோதர சகோதரிகளுக்காக கத்தரை சோத்திருக்கிறேன். பார்க்குற ஒவ்வொருத்தரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பங்களையும் உங்கள் வேலைகளையும் உங்களோட கையின் பிரயாசத்தையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறதே இல்லை, யாருமே பண்ணுறதில்ல. கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குது, பிரோஜனமாக இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப என்கரேஜாக இருக்கும். நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை, இந்த மிஸ்டேக்குன்னு சொல்லுங்கள். அது எனக்கு ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். சரிங்களா? ஆமாம். அது ஞாபகமாக அதை நீங்கள் செய்யுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இயேசு குறித்து நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, நேற்று தினத்தில் இயேசு தன் வஸ்திரங்களை நமக்காக என்ன பண்ணார்? புரிந்து கொள்ளும்படியாக அவர் கொடுத்தார். ஏன்னா நாம் நன்மை பெறுவதற்காக தான் அவர் அவமானங்களை என்ன பண்ண சகித்தார். ஆனால் இந்நாளிலே இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொடும்படியாக உத்தரவு கேட்டார்களாம். அதை குறித்து தான் இந்நாளிலே பார்க்க போகிறோம். அவர்கள் கடலை கடந்து கெனேசரேத்தென்னும் நாட்டிற்கு வந்து கரைபிடித்தார்கள். யார்? இயேசுவும் சீஷர்களும் என்ன பண்ணுறாங்க? அந்த ஒரு நாட்டிலேருந்து ஒரு நாட்டுக்கு வந்து கரையில் இறங்குகிறார். அப்போது அவர்கள் படவிலிருந்து இறங்கின உடனே ஜனங்கள் அவரை அறிந்து, ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் போதகர் வந்திருக்கிறாருன்னு சொல்லி அவரை அறிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து, எப்படி பார்த்தீங்களா? அவரிடத்துல வந்தால் நன்மை பெற்றுக்கொள்ளலான்று அறிந்து ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி, பிணியாளிகளை என்ன பண்ணாங்க? படுக்கையில் கிடத்தி, அவங்களால என்ன பண்ண முடியாது? நடந்து வர முடியாது, அவங்களால உட்கார முடியாது. அதனால் படுக்கையில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அவர் எங்கெங்கெல்லாம் போகிறார், அவர் எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு, அவர் எங்கெங்கெல்லாம் தங்குறாரு என்று அறிந்து அவர் வந்து இருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். அப்போது போனால் நன்மையை பெற்றுக்கொள்ளுவோம் அப்படின்ற அறிந்ததுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க? எப்படியா ஓடி திரிந்து அந்த சுற்றுப்புறம் எங்கும் ஓடி திரிந்து பிணியாளிகளை படுக்கைகளில் கிடத்தி அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் சுமந்து கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த மாதிரி இன்றைக்கு வரைக்கும் என்ன பண்ணுது தேசத்தில்? அவரோட ஊழியக்காரிகளை கொண்டு இன்ன வரைக்கும் நன்மைகளை அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து செய்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களை பாருங்கள், அல்லாமலும் அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகளின் சந்தை வெளிகளில் வியாதிக்காரரை வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்கள். பிரியமானவர்களே, ஒரு 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ தொடவே கூடாது. ஏன்னா பாரம்பரியம். பாரம்பரியம். தீட்டு, இதை தொட்டா தீட்டு, அதை தொட்டா தீட்டு. இயேசு அவரோட காலத்தில் நியாயப்பிரமாணத்தின்படி தான் வாழ்ந்தார். அவரும் நியாயப்பிரமாணத்தின்படி தான் அவர் என்ன பண்ணுறாரு? இருந்தார். ஆனால் சிலுவைக்கு அப்புறம் அப்படி டோட்டலாக என்ன பண்ணிட்டாரு? மாற்றி போட்டார். பிரியமானவர்களே, அப்போது அந்த தீட்டு உள்ள ஸ்திரீ அவரோட வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகமானார். சுகமானதை அறிந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? அதை அறிந்திருப்பாங்களே, கேட்டிருப்பாங்கள்ல, அந்த சாட்சி கேட்டிருப்பாங்களே. அதனால் இந்த ஜனங்கள்லாம் ஓடி திரிந்து என்ன பண்ணுறாங்க? எங்கெல்லாம் போகிறாரோ அங்கே பாருங்கள், அவர் பிரவேசித்த கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் எவைகளோ அவைகள் சந்த வெளிகளிலே வியாதிக்காரர் வைத்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும், நீங்கள் தொட்டு கூட ஜெபிக்க வேணாப்பா, வஸ்திரத்தையாவது தொட்டுக்கிறம்பான்னு சொல்லி அவர்கள் தொடும்படி உத்தரவாக வேண்டும் என்று அவரை வேண்டி கொண்டார்களாம். அவரை தொட்ட யாவரும் சுஸ்தமானார்களாம். பிரியமானவர்களே, இப்போ பாருங்கள், ஒரு வஸ்திரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்கா? அவ்வளோ வல்லமை இருக்கா? அது குணப்படுத்துகிறதுக்கு அவ்வளோ அதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாராவது நம்ம நேற்றுக்கு பார்த்தோம், என்ன வசனத்தில் பார்த்தா மத்தேயுவில் தான் பார்த்தோம் நினைக்கிறேன். ஆமாம், மத்தேயுவில் தான் பார்த்தோம், 27ஆம் அதிகாரம்னு நினைக்கிறேன். அப்போ பாருங்கள், அது வஸ்திரத்தை எப்படி தெரியுங்களா? போர் சேவர்கள் அவரோட வஸ்திரத்தை
கழட்டுறாங்க. அநேக திரளான போர் சேவகர்ன்னு சொல்லி நம்ம அதில் பார்க்குறோம். ஒரு கூட்டம், மன்னித்துக்கொள்ளுங்க, கூட்டம் வந்து அநேக கூட்டங்கள் பார்க்க அவர் வஸ்திரத்தை பலவந்தமாக கழட்டி, பலவந்தமாக அவங்க வச்சுருந்த ட்ரெஸ்ஸை உடுத்தி, திருப்பி பலவந்தமாக அந்த போட்ட ட்ரெஸ்ஸை அவுத்து, அவர் ஃபஸ்ட்டு போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அதே ட்ரெஸ் என்ன பண்ணுறாங்க, அவருக்கு போட்டு விடுகிறார்கள். பிரியமானவர்களே, ஏன் அவ்வளோ அவமானம்? எதுக்கு அவ்வளோ அவர் கஷ்டப்பட்டார்? எதுக்கு அவ்வளோ மானபங்கப்படுத்தினாங்க? ஏன் அவ்வளோ தாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படியாப்பட்ட நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இயேசு கிறிஸ்து அந்த அவமானத்தை ஏற்றுக்கொண்டாராம். பிரியமானவர்களே, இந்நாளிலே நிறைய பேர் இதை அறியாமல் அப்படியே வியாதியிலே கடந்து, அப்படியே ஏழையவே கடந்து, அப்படியே பிசாசு கட்டிலேயே கடந்து அவர்கள் அப்படி மரித்து போகிறார்கள். பிரியமானவர், நிறைய பேர் எனக்கு தெரியும். என் மூலியமாகவே அவங்களுக்கு ரட்சிப்பு போகுது. அது வேணான்னு உதறினவங்க எத்தனையோ குடும்பங்களை நான் பார்த்துருக்குறேன். பாலடைந்து கிடக்கு. அவர்கள் அது இல்லாமே போயிருக்காங்க பிரியமானவர்களே. ஆனால் அதை கேட்டு அறிந்து அப்படியான்னு உணர்ந்து ரட்சிக்கப்பட்டவங்க சில பேர் இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவங்க எத்தனை பேர், ஆனால் அவர்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதையும் நான் பார்த்தேன் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு வழியில் நீங்கள் நன்மை பெற்று கொள்ளணும் என்பதற்காக யார் மூலியமாவது என்ன பண்ணது, இந்த ரட்சிப்பு வருகிறது. அதை அறியாமல் அநேக பேர் தருத்திரத்திலே இருந்து அப்படியே கிடக்குறாங்க. அப்படியே ஒரு 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 இன்ச்சு கூட மேலே வர முடியாமல் அப்படியே கிடப்பில் கிடக்குறாங்க. கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என்ன வரணுமோ அது தாங்க வரும், யார் தடுத்தாலும் நிறுத்த முடியாது அப்படின்வாங்க. நமக்கு ஒன்றுமே சொல்கிறதுக்கே இருக்காது. பிரியமானவர்களே, அந்த அந்த மைண்டு தாட்டை வச்சிட்ருக்கவங்ககிட்ட நம்ம என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. ஆனால் அதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை, அதற்காக தன் வஸ்திரத்தை கொடுக்கவில்லை, அதற்காக அவர் சிலுவை சுமக்கவில்லை, அதற்காக தன் ஜீவனை கொடுக்கவில்லை, ரத்தம் சிந்தப்படவில்லை. பிரியமானவர்களே, நீ அப்படியே கடந்து அப்படி சாகிறதுக்கு அவர் இயேசு கிறிஸ்து வரலை, எல்லாத்தையும் மாற்றி போடவே அவர் வந்தார். பிரியமானவர்களே, நமக்கு எதிரடியாக இருந்த கையெழுத்தை குலைத்து அவர் நமக்கு சாதகமாக அவர் நடித்தவராக இருந்த பாவத்தை எடுத்து அவர் நமக்கு வாதாடுகிற ஒரு 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 வக்கீலாக வந்தாராம். பிரியமானவர்கள், நமக்காக வழக்காடுகிறவராக வந்தாராம், நம்மளை காப்பாற்றுகிறவராக வந்தாராம். பாவ சுவரை இடித்து நமக்காக பழிகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்ம பாவமில்லாமல் ஆக்குவதற்காக வந்தாராம். பிரியமானவர்களே, இதை நிறைய பேர் அறியாமல் மறித்து கொண்டே இருக்கிறார்கள். எங்கள் தாத்தா ஒருத்தர் இருந்தார், அம்மாவுடைய அப்பா. அவங்க எல்லோரும் ஃபேமிலி எல்லாருமே கலராக இருப்பாங்க, செம்ம கலராக இருப்பாங்க. எல்லோரும் பூநூல் போட்டிருப்பாங்க, ஃபுல்லாக ஜென்ஸ் எல்லாம் பூநூல் போட்டிருப்பாங்க. பிராமின்ஸ் மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க பேச்சு மட்டும்தான் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அவங்கள எல்லாருமே பூநூல் போட்டிருப்பாங்க. குடும்பமே அப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு படமும் ஒரு எப்படி சொல்கிறது, 3 அடி உயரத்தில் இருக்கும். ஃபுல்லாக கல் வச்ச படம் தான், அவ்வளோ உயரமாக இருக்கும். பூஜை ரூமே தனியாக இருக்கும், உள்ளே போனாலே பயங்கரமாக போட்டு வச்சுருப்பாங்க. என்ன சின்ன வயசில் நான் சொல்கிறேன். அவர் ரொம்ப ஆச்சாரமாக இருப்பார், ரொம்ப ஆச்சாரம், பயங்கர ஆச்சாரமாக இருப்பார். டெய்லி 2 வேளை குளிப்பார் எங்கள் தாத்தா. அந்த தண்ணியில் நம்ம கையை ஃபுல்லாக விட்டுட்டோம்னா, நான் குழந்த தானே, ஒரு 8, 9 வயசு 7 வயசு இருக்கும், கையை ஃபுல்லாக விட்டுட்டோம்னா அந்த தண்ணியை அப்படி சாய்ச்சிருவார். ஆச்சாரம். இதே இந்த மார்க் 6 தான் நம்ம பார்க்குறோம். 7 பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஆச்சாரத்தில் இருக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, இயேசுவை அறியாமல் அவர்கள் வேணாம் என்று ஓடுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஆண்டவர் அறிந்ததுனால எப்படியாவது ஒரு நன்மை பெற்றுக்கொள்ள மாட்டோமா என்று நன்மை பெற்றார். சரி, நான் இப்போ நினைக்கிறேன், இதை படிக்கும்போது நான் இப்போ எங்கள் தாத்தாவை நினைக்கிறேன், அவ்வளோ ஆச்சாரமாக இருந்தால் அவர் எங்கே போயிருப்பார் எனக்கு தெரியல. ஏன்னா இயேசு கிறிஸ்து தான் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறார். நமக்காக அவமானப்பட்டார், நமக்காக சிலுவை சுமந்தார், நமக்காக ஜீவனை தந்தார். ஏன்னா பரலோக ராஜ்யம் அவர் வழியாக தான் இருக்கிறது, அவரே வழி சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அதை அறியாமல் எங்கள் தாத்தா என்ன பண்ணார், மரித்து போனார். இது மாதிரி எத்தனையோ பேர் பாரம்பரியத்தில் இருந்து மரித்து போனார்கள். பிரியமானவர்களே, பாரம்பரியம் ஒன்றும் நமக்கு உதவாது. பாரம்பரியம் நம்மளை என்ன பண்ணாது, பரலோகம் கொண்டு போகாது. அதெல்லாம் குலைத்து போட்டு நீ உன்னை நேசிக்கிறது போல் பிறனை நேசி, அவ்வளோதான் ஆண்டவர் சொன்னது. நீ அன்பாக இருக்கிற, உண்மையில் அக்கறையாக இருக்கிற, அது போல் மற்றவங்க மேலே அக்கறையாயிரு என்று அவர் சொல்லி முடித்தார். பிரியமானவர்களே, மன்னிங்க அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். பிரியமானவர்களே, எதற்காக இவள் அவமானம் என்றால் உனக்காகவும் எனக்காகவுமே.
பிரியமானவர்களே, நிறைய பேர்கிட்ட இவ்வளோ நன்மை பெற்றுக்கொண்டார்கள். நிறைய பேர் வியாதியோடவே, அப்படியே தருத்தரத்தோடவே, அப்படியே கஷ்டத்தோடவே இருந்து மரித்து போகிறார்கள். அதற்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. மாறாக அந்த தருத்தரத்திலேருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து உங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து இப்படியெல்லாம் ஒரு கஷ்டப்பட்டாரே தவிர, அவர் நம்மளை அனாதையை விடுவதற்காக அவர் இயேசு கிறிஸ்து இவ்வளோ பெரிய கஷ்டத்தை படவில்லை. பிரியமானவர்களே, நீங்கள் உணர்ந்து செயல்படுங்கள். ஒருவேளை வியாதியில் இருக்கிறீங்களா, ஒருவேளை பலவீனத்தில் இருக்கிற, ஒருவேளை கட்டுகளில், ஒருவேளை சாபத்தில் இருக்கிறீங்களா, இயேசுவே என் பாவங்களை மன்னிங்கப்பா, நீ தான் பாவத்தை மன்னிக்க வந்த தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறார்களே என்று நீங்கள் இருந்த இடத்துலையே, அது தெருவாக இருக்கலாம், ரோடாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், அது கம்பெனியாக இருக்கலாம், அது எதுவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு விசை நின்று நீங்கள் கேட்பீர்களான உங்கள் வாழ்க்கை மாற்றப்படும். உங்கள் வாழ்க்கை தரம் மாற்றப்படும். உங்களோட சரீரத்தில் இருக்கிற வியாதி மாற்றப்படும். பிரியமானவர்களே, கண்டிப்பாக நான் சொல்லுகிறதை நம்பி நீங்கள் செய்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா.